ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல முடி வந்து நீளமாக வளர்கிறதுக்கான ஒரு ஹேர் ஆயில் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு முடி கொட்டுறது, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் அண்ட் சீக்ரெட்டான ஒரு டிப் வந்து நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களோட ஹேர் க்ரோத்தில். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கருப்பு எள்ளு வந்து இதில் மெலனின் வந்து அதிகமாக இருக்கனால நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கும் ஹேருக்கு. ஸோ இது ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் வந்து செம்பருத்தி பூ, ட்ரையான செம்பருத்தி பூ நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பூ கிடைச்சாலும் ஓகே, இன்னும் பெட்டர் தான். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க, ஏன்னா எண்ணெயில் போடுறதுனால. இதுலேயும் வந்து மெலனின் அதிகமாக இருக்கிறனால முடி வந்து நல்லா கருப்பாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நான் வேம்பாலப்பட்டை எடுத்துக்கிறேன். வேம்பாலப்பட்டை வந்துட்டு அந்த ரெட்டிஷ் கலரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரெட்டிஷ் தான் வந்து இளநரையை தடுக்கும். நெக்ஸ்ட் வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் நான் எடுத்திருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் வந்து குயிக்காக ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இளநரையை வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இந்த ரூட் ஹேர்லேருந்தே வந்து கருப்பாக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் காஞ்ச நெல்லிக்காய் எடுத்துக்க போகிறேன். காஞ்ச நெல்லிக்காய் வந்து டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட வேர் பகுதியிலேருந்தே முடி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் இரும்பு வடைச்சட்டி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இரும்பு வடைச்சட்டியில் தான் வந்து மினரல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 2 days ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுறப்ப அந்த ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஹேரு. வடைச்சட்டி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் கோகனட் ஆயில் எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ நல்லா சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. ஏன்னா மற்ற எந்த மிக்ஸும் இருக்கக்கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ நான் வாங்கிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாகவே வந்து நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து எப்பயுமே ஒரு 6 monthsக்கு வர அளவுக்கு தான் நான் ஹேர் ஆயில் வந்து மேக் பண்ணுவேன். அதாவது சம்மர் சீசன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து கோகனட் ஆயில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம்லாம் நான் வந்து இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தலைவலி வந்துடும். வின்டர் சீசன் இந்த மழை வர்றப்பெல்லாம் வந்து எனக்கு தலைவலி வரனால நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் எல்லாருக்குமே இந்த ப்ரொசீஜர் கிடையாது. உங்களுக்கு எப்படின்னு, உங்களோட ஹேர் டைப் எப்படி, உங்களுக்கு வந்து ஒத்துக்குமா, குளிர்காலம்லாம் ஒத்துக்குமானா நீங்கள் இதெல்லாம் தாராளமாக 1 year கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து செம்பருத்தி பூ வந்து போட்டுக்க போகிறேன். காஞ்ச செம்பருத்தி நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்கும். இந்த செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் விட்டமின் சி அண்ட் மெலனின் வந்து நிறையா இருக்கனால முடியை வந்து வேர் காலில் இருந்தே வந்து நல்லா வளர்கிறதுக்காக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முடி வந்து கொட்டுறதை வந்து மேக்ஸிமம் இது வந்து தடுத்துரும். எனக்கு வந்து ஆயில் பத்தாதுன்னு தோணுச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கோகனட் ஆயில் சேர்த்தியே ஊற்றிக்கிறேன். ஏன்னா அதில் வந்து செம்பருத்தியே வந்து பாதி உறிஞ்சிக்கிச்சு. நான் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடணுங்கிறனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அகெயின் நான் செம்பருத்தி பூ வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நான் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துனனால இன்னும் அதில் ஒரு 3/4 கப்பு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் போட்டுக்கிட்டேன் மறுபடியும். ஸோ டோட்டலாக 1.25 கப்பு நான் போட்டிருக்கேன். இதில் நல்லா வந்து ஊறணும். அது நல்லா ஊறி மிக்ஸ் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் பண்ணுங்கள். ஒரு பெரிய வலை மாதிரி ஒரு கரண்டி நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்குன்னே எண்ணெய் தயாரிக்கிறதுக்குனே வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். நல்லா அது ட்ரையான கரண்டியாக இருக்கணும். இதில் வந்து தண்ணி படாமல் ஏதோ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க.
நல்லா வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வேம்பாலை பட்டை எடுத்துக்கிறேன். வேம்பாலை பட்டை வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறமா அந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா ரெட்டிஷாக வந்து மாறிடும். அந்த ரெட்டிஷ்னஸ் வந்துட்டு உங்கள் ஹேர் ரூட்டில் படுறப்ப இந்த இளநரை இதெல்லாமே வந்து தடுக்கும். அண்ட் இளநரை இருந்துச்சுன்னா கூட அது வந்து கருப்பாகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து செம்பருத்தி அண்ட் வேம்பாலை பட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் கருப்பு எள் எடுத்துக்கிறேன். கருப்பு எள் வந்து நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் நம்மளோட முடி வந்து நல்லா வளரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கருப்பு எள். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது எவ்வளோ தேவைப்படுதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து எவ்வளோன்னு எனக்கு உங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நீட் இருக்கும். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணுவீங்க, 6 months or 1 year. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ அளவு போட்டுக்கோங்க எல்லாமே. கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய்க்குள்ளே நல்லா இறங்கிடும் எல்லாமே. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்துக்கிறேங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைச்சா கூட நீங்கள் ஒரிஜினலாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பவுடராக வாங்கிக்கோங்க. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து முடியை நல்லா கருப்பாக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இளநரையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து படிப்படியாக வந்து பிளாக்காக மாற்றிட்டே வரும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம். அது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ இதெல்லாமே சேர்த்து நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து காஞ்ச நெல்லிக்காய் நான் எடுத்துக்க போகிறேன். காஞ்ச நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் தடுத்து நல்லா ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதை வந்து நான் போட்ட வீடியோ வந்து இதில் இல்லை. வீடியோ வந்து பாதியிலே கட் ஆனதுனால என்னால் அதை காமிக்க முடியல. ஸோ காஞ்ச நெல்லிக்காயெலாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆயிரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுருங்க. எதுவும் மூடி போட்டு மூட வேண்டாம். ஏன்னா வந்து நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இதில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வந்து அதை அப்சர்வ் பண்ணி வாட்டராக வந்து விழுந்துடும் எண்ணெய்க்குள்ளார. ஸோ அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். 1 hour கழித்து நல்லா மூடி வச்சுருங்க. 2 daysக்கு அதாவது 48 hoursக்கு அதை ஓப்பனே பண்ணாதீங்க. நல்லா ஊறட்டும். 2 days கழித்து நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். எந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்திருக்கும். ஆயில் எல்லாமே கீழே இருக்குது. மேலே வந்து நம்ம போட்ட பொருள் எல்லாமே இருக்குது. இதை வந்து நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து நல்ல ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஹேர் ஆயில் நீங்களும் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் தயாரித்து பாருங்கள். நான் ஒரு முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன். எஸ், இந்த ரிப்பன் வச்சு பின்னி மடித்து போட்டு பாருங்கள் லேடிஸ். கண்டிப்பாக உங்களோட ஹேரில் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். டக்குன்னு சீக்கிரத்தில், ரொம்பவே சீக்கிரத்தில் உங்கள் முடி வளர்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இந்த ஹேர் க்ரோத் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.